kiss for you. இன்னும் தமிழ் டெக் மேகசினுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தமிழ் டெக்னேச்சர் .blogspot.in என்ற வெப்சைட் வழியாகவும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 2 முக்கியமான ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன். இது ரொம்ப சீக்ரெட்டான ஆப். ஸோ இது மட்டும் உங்கள் மொபைல் இருந்துச்சுன்னா கம்பல்சரி அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ பேயிங் ஆப் கிடையாது, இது கொஞ்சம் ஃப்ரீயிங் ஆப்ன்றதுனால யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா மொபைல் மாட்ரு இருக்கு இல்லையா, இது ரொம்ப டேஞ்சரஸான ஆப். வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் கிடையாது, பட் மொபைல் மாட்ரு மட்டும் உங்கள் மொபைல் இருந்துச்சுன்னா கம்பல்சரி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது மெயினாக எதுக்கு டிசைன் பண்ணாங்கன்னா, பசங்களோட ஆக்டிவிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதாவது பசங்க யாருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, இது மாதிரி டீட்டெயிலை வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல கேதர் பண்ண அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆப் வந்து அவங்க மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இதே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்புறம் லாகின் கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த மொபைலில் வந்து அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மானிட்டர் பக்கத்தில் ஆப்ஷன் இருக்குங்களா, ஸோ இதே ஆப் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு சேமாக இருக்கிறதுனால அவர் மொபைலில் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் இங்கேருந்தே மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அவங்க யாருக்கா மெசேஜ் பண்ணுறாங்களா, ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாங்களா, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, யாருக்கு கால் பண்ணுறாங்க, இது மாதிரி டீட்டெயில் எல்லாம் வந்து இருக்கிற இடத்துலேருந்து அவங்களால வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் சொன்னால் வந்து இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆப். ஸோ இது மட்டும் உங்கள் மொபைலில் இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து ஸ்பை ஆகுறது தடுக்கவே முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மொபைலில் மட்டும் இன்ஸ்டால் ஆயிருந்தால் கம்பல்சரி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பெய்டிங் ஆப் இல்லாமல் ஃப்ரீயிங் ஆப்பாக கிடைக்குது. ஸோ இது வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிற டேஞ்சரஸ் ஆப், கம்பல்சரி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் ரெக்கார்டர். இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். பட் இது அந்தளவுக்கு டேஞ்சரஸ் கிடையாது. இது நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ யாராவது பேசுகிறாங்க அவங்களுக்கே தெரியாமல் அதை ரெக்கார்ட் பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணலாம். அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு அது வந்து ரெக்கார்ட் ஆப்ஷனை அன்லாக் பண்ணி எடுத்து அது நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து போதும். அதனால் அதுக்குள்ளே ஒரு உஷாராக இல்லை. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இதில் இருக்கிற செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் அதுக்கான ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்னா, உங்கள் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்கீங்க, திடீர்னு கையில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, வால்யூம் பட்டன், அது ஒரு ஜஸ்ட் ஒரு 3 கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து சீக்ரெட் வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குங்களா, இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் 3 கிளிக் வந்து பவர் பட்டன் நீங்கள் 3 கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டு யூஸ் வால்யூம் பட்டன் மோட் அண்ட் ஸ்டாப்பிங் வாய்ஸ் ரெக்கார்டிங். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னு நான் சொன்னால் ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்ரெட்டாக வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயே சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கேயே கூட. ஸோ இந்த 2 ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் பார்வையை பொறுத்தது. இது மட்டும் உங்கள் மொபைலில் வந்தால் ஸ்பை ஆகிறது தடுக்க முடியாது. அதனால் கம்பல்சரி அன்இன்ஸ்டால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுக்கு சொல்லணும்னா இது மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன்.